ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கை என்பது சாதாரணமானதல்ல. அது மிகப்பெரிய வித்தியாசமானது. ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு நேரம் நல்லது நடக்கும், அதே நேரம் வேறொரு நேரம் அவனுக்கு பிடிக்காததும் நடக்கும். இதுதான் வாழ்க்கையில் நடக்கும், இப்படிதான் நடக்கும் என்பதை யாராலும் இங்கு நிர்ணயித்து சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயங்கள் மாறும், அதே மாதிரி உன்னுடைய கஷ்டங்களும் மாறும். தொடர் முயற்சி எடுப்பவனும் வாழ்க்கையில் நமக்காக நம்முடைய தெய்வம் நல்லதுதான் செய்யும் என்று நினைப்பவனும் நிச்சயமாகவே ஜெயிக்கிறான். ஒரு காலகட்டத்திலேயும் எவ்வளவு தெரியுமா வாழ்க்கை மாறுவதற்காக இருக்கிறது. இன்றைய நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காதது போல இருந்தாலும் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு பிடித்த மாதிரி அமையும். யாரை கண்டும் அஞ்சாதே. எந்த விஷயத்தை நினைத்தும் வாழ்க்கையில் பயப்படாதே. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கும் என்பதை நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்காதே. இப்பொழுது இருப்பது எல்லாம் வாழ்க்கையா என்று கேட்டால் இல்லை என்பதை தான் நான் வெளிப்படையாக சொல்வேன். நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டு இருக்கும் விஷயங்கள் உன்னை சந்தோஷப்படுத்துகிறதா என்று கேட்டால் இல்லை, உன்னை காயப்படுத்துகிறது என்பதை தான் சொல்வேன். அதிகமான மன உளைச்சல்கள், அதிகமான வேதனைகள், இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயங்கள். அம்மா, வாழ்வில் நீ பார்க்கும் ஒவ்வொரு விதத்தில் வித்தியாசங்கள் உள்ளது. எப்ப பார்த்தாலும் நமக்குத்தான் பிரச்சனையோ, நம்முடைய வாழ்க்கையில்தான் எல்லா விதமான பிரச்சனையோ என்று நினைக்க கூடாது. வாழ்க்கையில் அனைத்தையும் மாற்ற முடியும். நமக்கான தெய்வம் இருக்கிறது. எந்த கெட்ட விஷயமாக இருந்தாலும் நமக்கு நல்ல விஷயமாகவே மாற்றி கொடுக்கும் என்பதை நம்புங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு தெய்வத்தை நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்வில் தெளிவுகளும் எல்லா விஷயங்களும் கிடைக்கும். காலம் முழுக்க நன்மைகள் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும், நன்மைகள் நடந்துவிடும். நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது இந்த நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வங்கள் சோதனைகளை தானே கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலேயும் துன்பங்களை தானே கொடுக்கிறது என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு பாடம், இதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நினைக்க வேண்டும். விறுவிறுப்பான சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கும். அதையெல்லாம் தாண்டித்தான் நீங்கள் வரவும் வேண்டும். விடாப்பிடியாக ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை நீங்கள் யாருக்காகவும் எப்பொழுதும் விட்டு கொடுப்பது அல்ல. நீங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அதே நேரம் இன்னொன்றும் நினைத்து கொள்ளுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்பொழுது ஒத்து வருமா என்று பார்க்காமல் எதிர்காலத்திற்கும் அது ஒத்து வருமா என்பதை பாருங்கள். ஆளு மாத்தி ஆள் நிறைய விஷயங்களை சொல்லி குழப்பி விடுவார்கள். ஆனால் நீதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நினைத்து நீ குழம்பக்கூடாது. நிறைய விஷயங்களும் நிறைய அற்புதமான சில விஷயங்களும் நடக்க உன் வாழ்க்கையில் காத்திருக்கிறது. சந்தோஷமான விஷயங்கள் தான், புரிந்ததா? சந்தோஷமான விஷயங்கள் தான் காத்திருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மொத்தமும் நான் இருப்பேன். உன்னுடைய ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களையும் செய்து கொடுத்து கொண்டு உன்னை ஒரு தலை நிமிர்ந்து வாழ வைக்கும்படி ஒவ்வொன்றையும் நானே உன்னுடைய வாழ்க்கையில் நின்று செய்து கொண்டே இருப்பேன்.
எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு நிமிஷத்தை கொண்டும் எதையும் நீங்கள் நிச்சயமாக கவலைப்படக்கூடாது. நலங்களும் வளங்களும் ஐஸ்வர்யங்களும் கட்டாயமாக உன்னுடைய வாழ்வில் கிடைத்து கொண்டே இருக்கும். என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சில நேரத்தில் நான் செய்வது வெறுப்பாக இருந்தாலும் நீங்கள் முதலில் நினைத்து கொள்ள வேண்டியது, சாய் நம்மை காப்பாற்றுவார், சாய் நம்மை ஒவ்வொரு நாளும் திருப்தியான ஒரு நல்வழியிலேயே நடத்துவார். இப்பொழுது இருப்பது எல்லாம் வெறும் சாதாரணமான விஷயங்கள்தான். இன்னும் பல விஷயங்கள், நலமான பல விஷயங்கள் நடக்க நம் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நினைத்து கொள்ளுங்கள். காலம் மொத்தமும் சிரித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ, எந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் உங்களுக்கு இனிப்பாக நடக்கும், நல்லதே நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ, நிச்சயமாக அது நல்ல விதமாகவே நடக்கும். இந்த சாயுடைய கருணை பார்வையினால் நிச்சயமாகவே நீ ஜெயிப்பாய். ஒரு பொழுதிலேயும் ஒரு நிமிஷத்திலேயும் நீ தோற்றுப்போவது அல்ல. நீ நீயாக இரு. உனக்கு செய்ய வேண்டிய இடத்திலிருந்து நான் நிச்சயமாகவே ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கிறேன். நான் உன் குடும்பத்தில் ஒரு ஆள். வர வர உன்னுடைய கவலைகளை நான் எப்பொழுதுமே அதிகரித்து கொண்டே இருக்கிறேன் என்பதை நினைக்கிறாய். அப்படியெல்லாம் நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டும், மனமானது திருப்தியாக இருக்க வேண்டும், எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி உனக்கு அமைத்து தர வேண்டும் என்பதுதான் நான் நினைக்கிறேன். புரிந்ததா? உன்னை எந்த ஒரு நிலையிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் சங்கடங்களை தான் கொடுக்க வேண்டும் என்பதை நான் நினைக்கவே இல்லை. நிறைய பேர் உன்னிடம் சாயை பற்றி, சாய் எனக்கு எதுவுமே செய்யவில்லை, நீ வணங்குகிறாய், சாய் உனக்கு மட்டும் எல்லாம் செய்து விடுவாரா என்று தவறாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீ சில சமயத்தில் அவர்கள் சொல்வது போல எல்லாம் கேட்காமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு, அதெல்லாம் இல்லை, சாய் எனக்கு நல்லதுதான் செய்வார், சாய் எனக்கு எல்லா விஷயத்திலேயும் அற்புதத்தை தான் செய்வார் என்று அவர்களுக்கு முன்பு நீ சொன்னாலும் உன்னுடைய மனதுக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், சாய் சில சமயத்தில் உன்னை சோதிக்கும் பொழுது எனக்காக சாய் எதுவுமே செய்யவில்லையே, அப்படி என்றால் அவர்கள் எல்லோரும் சொல்வது உண்மைதானோ என்ற ஒரு எண்ணம் வருகிறது. கட்டாயம் அப்படியல்ல. உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி அழகான ஒரு எதிர்காலத்தை கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் பணத்திற்காகவோ இல்லை மற்ற விஷயங்களுக்காகவோ எந்த ஒரு குழப்பமும் தேவையே அல்ல. நிதானத்தை மனதுக்குள் உண்டாக்கிக்கொள். எல்லா காலத்திலேயும் அன்பாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவையோ அது கிடைக்கும் என்பதை மனமாற நம்பு. எதுவாக இருந்தாலும் தெய்வம் பார்த்து கொள்ளும், தெய்வம் நமக்கானதை செய்து கொடுக்கும் என்று நம்பு. நீ என்ன நம்பினாலும் அதை உன் கையில் வந்து சேர்த்து கொடுப்பது இந்த சாயின் கையிலேயே தான் உள்ளது. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.